வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், நல்லா இருக்கேன் சார். பாரத பிரதமருடைய இந்த பிரான்ஸ் அமெரிக்கா விசிட்டை வந்து உலகமே உற்று நோக்குது. நிறைய தலைவர்கள் வந்து இதை நிறைய அப்ரிஷியேட் பண்ணி பேசுறாங்க. ரெண்டு நாட்டுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்திருக்கு. அந்த பிரஸ் மீட்லாம் கூட பார்த்திருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு கூட்டம் இன்னும் கூட இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டை பத்தி பேசுறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு வேற எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, அதாவது பாரத பிரதமர் ட்ரம்போட உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒரு 120 பேரை வந்து பிளைட்ல ஏத்தி அனுப்புறாங்க அப்படின்னு. அதாவது ஏன் இந்த இல்லீகலா போனவன் எனக்கு இவ்வளோ கொதிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இதுல இருந்தே நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழக மக்கள். எங்கெல்லாம் தவறு நடக்குதோ, எங்கெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ, அங்கெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை வந்து நீங்க கண்கூடா பார்க்க முடியுது. ஏன்னா ஒருத்தன் வந்து பாஸ்போர்ட் இல்லாம தப்பா போறான், அந்த நாட்டுக்கு போறான். அதாவது நம்ம போன வாரம் கூட சொன்னோம், ஒரு நாட்டுல போயிட்டான்னா அவன் வந்து தப்பு பண்ணான்னா அந்த நாட்டுல என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆவாங்க. அதாவது ஒரு நாட்டுல சட்ட விரோதமா நுழையிறது அப்படிங்கிறது அது எவ்வளவு பெரிய தவறு. சோ அப்படி செஞ்சவனை என்ன பண்ணணும்? அவனுக்கு கும்பிடு போட்டு அவனை வந்து எல்லாம் குளிப்பாட்டி அப்படியே கையில கூட்டிட்டு வந்து தங்க தாம்பலத்துல வச்சு வந்து விடுவாங்களா? இல்ல, அவனுடைய சட்டம் என்னவோ அதை வந்து திரும்ப திரும்ப பேசுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி. அதாவது மானம், ஈனம், சூடு, சொரணை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இது எல்லாம் இருக்கிற அரசியல்வாதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாத்துக்கும் அமெரிக்கா அமெரிக்கா இவ்வளவு எல்லாம் பேசுவானுங்க. ஆனா இவனுங்க குழந்தைங்க படிக்கிறது அமெரிக்கால இருக்கும். அங்க போகும்போது பல்லை இழிச்சுக்கிட்டு அமெரிக்கன் கான்சுலேட்ல போய் விசா வாங்குறதுக்கு நிப்பானுங்க. ஆனா அரசியல்வாதியானு இப்படி பேசுவான். அதாவது ட்ரம்ப் என்ன சொன்னாரு? வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னாரு. இங்க இருக்கிற இல்லீகலா இருக்கிறவனை எல்லாரையும் தூக்கி போடுவேன்னாரு. பதவி ஏத்த ஒரே மாசத்துல சொன்னதை செய்யறான். அவன் அரசியல்வாதி. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட்ட ரத்து பண்ணோம்னு. 4 வருஷமா பேனா காணுமா? உங்களுக்கு பேனா கிடைக்கலையா? இல்ல பேனால இங்க் இல்லையா? இல்ல மானம், ஈனம், சூடு, சொரணை இல்லாத அரசியல்வாதியா? மக்கள் தான் யோசிக்கணும், மக்கள் தான் முடிவு பண்ணணும். சார், நீங்க அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து பதவி ஏற்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்தியாவை புறக்கணிச்சிருச்சு, பிரதமரை கூப்பிடவே இல்லை அப்படின்லாம் பேசிட்டே இருந்தாங்க. இதில் அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த நாட்டிலையுமே அந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுடைய பிரசிடென்ட்டோ பிரதமரோ பதவியேற்பு விழாவுக்கு போனதில்லை. எப்ப வருவாங்க? இப்ப இந்தியாவுக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வருவாங்க, ஜான்வரி 26 வருவாங்க. அப்ப நம்ம வந்து இன்விடேஷன் பேர்ல வருவாங்க. அது வந்து நம்மளுடைய படைய பாக்குறதுக்கு, நம்மளுடைய நிர்வாகத்தை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம பேசினவங்க. நீங்க அந்த காணொளி பார்த்திருப்பீங்க. பிரதமர் உட்கார்றதுக்கு சேர நகர்த்தி பின்னாடி ட்ரம்ப் நின்றுட்டு இருக்காரு சார். சேர நகர்த்தி கொடுத்து அவர் உட்கார்ந்த பிறகு இப்படி நகர்த்தி வச்சுட்டு அவர் போய் உட்கார்றாரு. எந்த அளவிற்கு? ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல யாரு நம்பர் 1 அப்படின்னா அது அமெரிக்கா அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இந்த உலகம் மொத்தமாக பார்க்கக்கூடிய அந்த நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும் பொழுது அதற்கு இணையாக இன்னைக்கு வந்து இந்தியாவை அவர் பார்க்கிறார். அவர் நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனை தடவை பிரதமர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து வாழ்த்தோ மத்ததோ சொன்னாரு. ட்ரம்ப் எவ்வளவு தடவை இந்தியாவையும் இந்தியாவுடைய நட்பையும் பிரதமரையும், அவர் என்ன விட வந்து ரொம்ப அடமெண்டா இருப்பாரு. அந்த நாட்டுக்கு உள்ளதை விட்டே கொடுக்க மாட்டாரு. இப்படியெல்லாம் வெளிப்படையாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்கிறாரு. அந்த இடத்துல போய் பாருங்க, அந்த அந்த சில்லறத்தனம்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சில்லறத்தனமா ஒரு விஷயத்த அப்படியே அவ்வளவு ஒரு ஹாப்பியா வந்து பேசுறாங்க. அதானிய பத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு நாட்டினுடைய 2 தலைவர்கள் மீட் பண்ணும்போது இண்டிவிஜுவல்ஸ பத்தி பேசுறது இல்ல. இது எவ்வளவு ஒரு மெக்னானிமிட்டியா நீங்க பதில் சொல்றதுன்னு பாருங்களேன். இங்க இருந்து இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? இங்க போனா இங்கேயும் பேச முடியல, அங்கேயும் பேச முடியல. உண்மை இருந்தா எல்லாரும் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு இவர்கள் வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்றாரு, இந்த பாம்பே குண்டுவெடிப்புல, மும்பை குண்டுவெடிப்புல உள்ள முக்கியமான சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடியவரை இந்தியாவுக்கு நாங்க டீபோர்ட் பண்றோம், அதுக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு இப்ப அடுத்து என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. லலித் மோடியில இருந்து நம் விஜய் மல்லையால இருந்து எல்லாரையும் அடுத்தபடியா ஏற்கனவே அவர்களோட சொத்துக்கள் எல்லாம் முடக்கி அதுக்கு என்ன பணம் வரணுமோ அதற்கு மேலாகவே இந்தியன் ட்ரெஷரிக்கு அவங்க சேர்த்துட்டாங்க. அப்போ செயல் வடிவுல முழுக்க முழுக்க அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க.
பாருங்க, இதற்கு முந்தி அவர் இருக்கும் பொழுது என்ன சொன்னாரு? நான் வந்து நீங்க எங்களுக்கு வரி விதிச்சீங்கன்னா நாங்க இன்னும் அதிகமா வரி விதிப்போம். நீங்க ரஷ்யாட்ட போய் பெட்ரோல் வாங்குனீங்கன்னா நாங்க உங்கள பேன் பண்ணுவோம்ல சொன்னாரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, மற்ற நாடுகள் எங்களுக்கு என்ன வரி விதிக்கிறதோ அதே வரி விதிப்பு விதிக்கிறேன். அப்போ இரு நாடுகளும் எந்த அளவிற்கு மேக்ஸிமம் வின் வின் சிச்சுவேஷன யோசிக்கிறாங்கன்னு நமக்கு புரியுது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இன்னும் கேவலமா எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ அதை எதிர்க்கட்சி தலைவர்னு அவருடைய கட்சியால வின் பண்ண முடியாம 34 கட்சி சேர்ந்து வின் பண்ணி ஒருத்தரை போய் பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா அங்க போய் என்ன கேட்கறதுன்னு கூட தெரியல. ஏன்னா அது விஜய் மாதிரி நம்ம பட்ஜெட்ல வந்து ஏன் ஜிஎஸ்டி இல்லைன்னு கேட்ட மாதிரி உள்ள கோஷ்டின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாராளுமன்றம்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அதாவது தமிழக மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனம் பண்றாங்கன்றத பாருங்க. ஒரு எம்பி, அவங்க பேர் வந்து தமிழச்சி தங்க பாண்டியன். இதை ஏன் இந்த பேரை குறிப்பிட்டு சொல்றேன்றத நான் பின்னாடி சொல்றேன். அவங்க வந்து அவங்களோட போர்டிங் பாஸ வந்து ட்வீட்ல போடுறாங்க. அதாவது எனக்கு வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இருந்தது, என்ன டவுன் கிரேடு பண்ணி எக்கானமி கிளாஸ்ல மத்தவங்களோட போகிற மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு எம்பிக்கே இந்த நிலைமையா அப்படின்னு. கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாமா? கொம்பு வந்திருக்குதா? எம்பினா 2 கொம்பு வந்திருக்குதா? அதேதான். அதாவது நீங்க கேக்குறீங்கல்ல ஒரு எம்பிக்கேன்னு, நீங்க உங்களை எம்பியா தேர்ந்தெடுத்தது யாரு தெரியுமா? பிளைட்ல கூட போக முடியாம அப்படியே போனாலும் எக்கானமி கிளாஸ்ல போகக்கூடிய பொதுமக்கள் தேர்ந்தெடுத்ததுனாலதான் உங்களுக்கு எம்பி பதவி வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா பிசினஸ் கிளாஸ்ல போற என்ன எக்கானமி கிளாஸ்? பிசினஸ் கிளாஸ்ல போறதுக்கு நீ பே பண்ணியா, இல்ல உன் புருஷன் பே பண்ணானா, இல்ல உங்க அப்பா அம்மாவோட பணமா? டாக்ஸ் பேயர் பணம் நாங்க பே பண்றோம். முதல்ல கவர்மெண்ட்ட கேட்கணும். இவங்க வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய சர்வெண்ட். 5 வருஷத்துக்கு எனக்காக நீ ரெப்ரசன்ட் பண்ணி எனக்காக வேலை செய்ய மக்கள் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு பிசினஸ் கிளாஸ்? ஏன் எக்கானமி கிளாஸ்ல அனுப்ப வேண்டியதானே? அதாவது பெர்ஃபார்மே பண்ணாத எம்பி எல்லாம் ட்ரெயின்ல அனுப்பணும். ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு சொன்னதை செய்யற எம்பியை வேணா பிளைட்ல அனுப்பலாம். இவங்கள பிசினஸ் கிளாஸ்ல அனுப்புறதே தப்பு. இதுல வேற நான் அந்த அந்த போர்டிங் பாஸ் பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா அந்த அம்மா பேரு தமிழச்சி தங்க பாண்டியன், போர்டிங் பாஸ்ல போட்டிருக்கு சுமதி அப்படின்னு. சோ உண்மையான பேர் சுமதி. மக்களை ஏமாத்துறதுக்கு, தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கு அந்த தமிழ் அப்படிங்கிற பேரு டேகா யூஸ் பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுல தமிழ வளர்க்குற மொத்தமே அப்படித்தானே சார் பண்ணிருக்கிறாங்க. நீங்க திமுக குடும்பம் உலகத்துக்கெல்லாம் தமிழ் சொல்லும். நீங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா தமிழ் மறைப்படி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லும். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல பேர் வெயின்னு சொல்லும். இந்த கடப்புள்ளைய தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி இப்ப நீங்க 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அறநிலையத்துறை சார்பாக கோயில்ல இருந்து திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரு நடத்தி வைக்கிறாங்க? நான் பிறப்பால் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்தவன் தான் நான் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போற துணை முதலமைச்சர், அறநிலையத்துறை, கோயில், இந்த 2 மூலமாக கோயில்ல உள்ள பணத்தை எடுத்து நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, நீங்க தாலி எடுத்து கொடுப்பீங்க. இதெல்லாம் பண்றதுக்கு பேருக்கு தான் டுபாக்கூர் மாடல் ஆட்சி. அதாவது இவனுங்களை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லக்கூடாது. ஏதோ அவன் ஒரு வாட்டி சொல்லிட்டான்றதுனால நம்ம எல்லாம் 100 வாட்டி சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் ஒரு வாட்டி திராவிட மாடல் சொன்னா நம்ம 100 வாட்டி டுபாக்கூர் மாடல்னு சொல்லணும். இதத்தான் சொல்லி 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 ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இப்ப ஏதோ ஒரு சர்வே வந்ததா, அதுல திமுகவுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அதிகரிக்குதுன்ட்டாங்களா. அதை கேட்கும் போது அவருக்கு அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சான், மன நிறைவா இருக்கலாம். நீங்க சொல்றீங்கல்ல அந்த ரிப்போர்ட் வந்துச்சு, அந்த ரிப்போர்ட்ல இருக்கிறது உண்மைன்னு சொல்றீங்கல்ல, நாம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஏசர் ரிப்போர்ட் படி தமிழகம் எந்த நிலைமையில இருக்குதுன்னு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ பேசுற இடத்துல இந்த ஏசர் ரிப்போர்ட்டை குறிப்பிட்டு பேசி இருக்கிறாங்க. தமிழகம் வந்து கல்வித்துறையில எந்த நிலைமையில இருக்கிறது மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணும். அந்த சர்வே ரிப்போர்ட் படி 7வது படிக்கிற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் புத்தகத்தை படிக்க முடியல. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய கல்வி தரம் இருக்கு. அதாவது சவுத் இந்தியாலேயே ரொம்ப பின்தங்கி இருக்கிறது நம்ம தான். இவங்க சொல்லுவாங்கல்ல பீகார், யூபின்னு, அவெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டான். 7வது படிக்கிற பையனுக்கு நமக்கு முன்னாடி போயிட்டாங்க சார். வளர்ச்சி விகிதத்தில், அதாவது இருக்கிற வளர்ச்சி அடைகிற விகிதத்துல யூபி, பீகார், பஞ்சாபை விட தமிழகம் பின்தங்கி இருக்கு. அதற்கு தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்றாரு, இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் பொய்யுங்க, நாங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் நம்புறதா இல்லைங்க, நாங்களே ஒரு ரிப்போர்ட் மாணவர்கள் கிட்ட எடுத்து உங்களுக்கு கல்வி தரம் எப்படி இருக்குன்னு நிரூபிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
அதான் இவங்களே ஒரு சர்வே எடுத்து அதை வந்து முரசொலியில போட்டுருவாங்க. முரசொலி பத்திரிகை என்ன பத்திரிகைன்னு அண்ணாமலை முன்னாடியே சொல்லிட்டாரு. அது வந்து டாய்லெட் பேப்பருக்கு கூட தகுதி இல்லாத ஒரு பத்திரிகை. அதுல வர ரிப்போர்ட்டை எப்படி எடுத்துக்கிறது? சார் அப்போ அந்த ஏசர் ரிப்போர்ட் இது வந்து ஒரு தனி அமைப்பு. இவங்க காங்கிரஸ் பீரியட்ல ஆரம்பிக்கப்பட்ட, சொல்ல போனா காங்கிரஸ் பீரியட்ல ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை டெவலப் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனி அமைப்பு, எக்ஸ்க்ளூசிவா ஒரு அட்டானமி பாடி. அது எவ்ரி 2 years வந்து சர்வே பண்ணுது. இந்த வருஷம் கூட தமிழகத்துல கிட்டத்தட்ட 30,000 மாணவர்களுக்கு மேல வந்து சர்வே பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 5,000 ஆசிரியர்களுக்கு மேல பண்ணி ஒரு 800 கிராமங்களுக்கு மேல பண்ணி அவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு. ஏதோ ஒரு கிராமத்துல போய் 2 பிள்ளைங்க கிட்ட கேட்டு அதுதான் வந்து ரிப்போர்ட்னு அடிச்சு விட்டுருக்காங்கன்ட்டு. அப்போ நீங்க ஒரு ரிப்போர்ட்ட சொல்றீங்கல்ல, அப்ப அந்த ரிப்போர்ட்டை எப்படின்னு எடுத்துக்கிறது? இப்போ வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்கல்ல, தமிழகத்துல இருக்கிற 7 கோடி பேருக்கிட்டையும் போய் கேட்டாங்களா? இதே மாதிரிதான் டீ கடையில 2 பேருக்கிட்ட, அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல 2 பேருக்கிட்ட, பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேருக்கிட்ட, எங்கேயோ நமக்கு தெரியாது. அவன் எல்லாமே 200 ரூபாய் கூலி வாங்குறவனா இருந்தாலும் இருக்கலாம். சோ அந்த ரிப்போர்ட் வாங்குறது மட்டும் இனிக்குது. ஆனா கல்வித்தரம் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்றது கசக்குது. கல்வித்தரம் மட்டும் இல்ல மேடம், இந்த ஹெல்த் பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லன்னு அந்த ஏதோ ஒரு நடிகர் கஞ்சா கருப்பு அவன் வந்து சொல்றான். அத கேட்டுட்டு சரி நாங்க பாக்குறோம், நீங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அந்த டாக்டர் டைமுக்கு வந்தாரா இல்லையா செக் பண்றோம்னு இல்லாம, அதாவது இன்னைக்கு திமுக இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த அடியாள் மாதிரிதான் பேசுறாங்க. ஆமா சார், அவங்க சொல்றாங்களே, நீங்க கவனிக்கலையா? சேகர் பாபு சொல்றாரு, எங்களை வந்து தலைவர் வந்து அடக்கி வச்சிருக்கிறாரு. அடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பாம் எடுத்து எரிஞ்சிருவீங்களா? மக்கள் மேல எரிஞ்சிருவீங்களா? சார் இப்போ அந்த குறைகள் இருக்குல்ல, அந்த குறைகளை நீங்க குறைகளாகவே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க சார். அங்கதான் பிரச்சனை. வா வா வா, அதாவது ஒண்டிக்கு ஒண்டி வரியான்ற மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை இருக்குது. லாஸ்ட் வீக் நான் கோயம்புத்தூருக்கு வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணேன் சார். அது வந்து ஒரு லாங் டிராவல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின். சோ அப்ப அது வந்து நான் மிட்வேல ஏறுறேன் சென்னையில. அப்ப வந்து நான் இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து அசுத்தமா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், ரயில்வே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தால் கூட இந்த கிளீனிங் எல்லாம் பிரைவேட் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, யூ ஓன்ட் பிலீவ், நான் என்கிட்ட என்னோட எக்ஸ் தளத்துல மொத்த ரெக்கார்டையுமே அப்படியே வச்சிருக்கிறேன். நான் வந்து அதை போட்டோ எடுத்து ரயில்வே மினிஸ்டருக்கு டேக் பண்றேன் சார். அடுத்த 10வது நிமிஷத்துல என்னுடைய எக்ஸ் தளத்தினுடைய பர்சனல் விண்டோ இருக்கும்ல, அதுக்கு எனக்கு மெசேஜ் வருது. இதுதான் இவங்களோட நம்பர், உங்களோட பிஎன்ஆர் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் எங்களுக்கு தனியா அனுப்புங்க, நாங்க அவங்கள அந்த பிரைவேட் வெண்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள அனுப்பி உடனே சரி பண்றோம்ட்டு. யூ ஓன்ட் பிலீவ், அடுத்த ஸ்டேஷன் வரும் பொழுது கிளீன் பண்றவங்க வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணி போட்டோ எடுத்து எனக்கு அதை அனுப்பிச்சு, இவங்க இப்ப இந்த போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க, இது உண்மையா அப்படின்னு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்றாங்க, சாரி எங்களா இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இது நடந்திருக்குதுன்னு அத்தனை டாக்குமெண்ட்டும் அப்படியே நான் வச்சிருக்கேன் சார். அப்போ ரயில்வே துறை சொல்லியிருந்திருக்கலாம்ல, அதெல்லாம் நான் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டேன், எனக்கு அது தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல பதிலே வராம இருந்திருக்கலாம். நமக்கு தெரியும் இந்தியால மிக பெரிய ஒரு அரசு துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுவும் ரயில்வே துறை. ஆனால் அதுல அடுத்த நிமிஷம் உங்களால வந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு, முகம் தெரியாத ஒரு சாமானிய மனிதன் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றான், அந்த கம்ப்ளைண்ட்டை இமீடியட்டா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தெரியுது. ஆனால் ஒரு எம்பி கேவலம் என்ன வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சுகாதாரத்துறையில இது வந்து ஒரு முறை இல்ல சார், நீங்க நிறைய இடத்துல பாக்குறீங்க. செவிலியர்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆபரேட் பண்ணி குழந்தைகள் இறந்து போறது, அம்மா இறந்து போறது, ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்க முடியாம பேஷண்ட் இறந்து போறது இங்க தொடர்கதையாக இருக்குது. அவருடைய குளத்தூர் தொகுதியிலேயே மாத்தி கால ஆபரேஷன் பண்ணி ஒரு ஃபுட்பால் பிளேயர் இறந்து போனதை பாக்குறோம். இந்த லட்சணத்துல நீங்க வந்து சுகாதாரத்துறையை வச்சுட்டு வெக்கம் இல்லாம நீங்க வந்து ஒண்டிக்கு ஒண்டி வரியான்னு கேக்குறீங்க. அதான் எல்லாரையும் மிரட்டுறது. அதாவது யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள மிரட்டுறது. அதாவது கஞ்சா கருப்பு இதற்கு அப்புறம் நிறைய இதை பத்தி பேசினார் அப்படின்னா அவருக்கு தான் பிரச்சனை வரும். அதாவது ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அவனுக்கு முடியாம தானே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறான், அங்க போறப்ப இல்லங்கிறத சொல்றான். பொதுமக்கள் சொல்றவங்க எல்லாம் மிரட்டுறது. அதான் இந்த அமைச்சர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரவுடிங்க மாதிரிதான் இருக்கிறாங்க. அவங்க பேசுற பேச்சும் அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை ஒரு ரீசெண்டா ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருந்தாரு, நான் அரசியல்ல இருப்பேன், இங்கதான் இருப்பேன்,
அந்த அறிவாலயத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லையும் உருவி எடுக்கிற வரைக்கும் இருப்பேன். இப்ப இருக்கிற அமைச்சர்கள் கம்பி என்றதை பாக்குற வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தனும் போய் கம்பி எண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாங்க. சோ அதை வந்து மக்கள் இது தெளிவா பார்க்கணும். நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க ரொம்ப கிளவரா இருக்காங்க. எதை பண்ணாலும் இப்ப பாருங்க, அந்த அம்மா வந்து எனக்கு எக்கானமி கிளாஸ் கிடைச்சது அப்படின்றதுக்காக தான் ட்வீட் போடுது. ஆனா அந்த அம்மாவோட தொகுதியில எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த அம்மா அவன் போட்ட இதுலயே நீங்க அந்த ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஏமா நீ இந்த பிளைட்ல போறதுக்கே இவ்வளவு பண்றியே, நாங்க வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உன் தொகுதியில டிராவல் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. அத ஒரு நாளாவது வந்து பாத்திருப்பியா? அத ஒரு நாளாவது அப்கிரேட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பியா? இதெல்லாம் எப்ப பண்ணுவீங்க? காரி காரி துப்புறாங்க. மக்கள் வந்து ஸ்மார்ட். நீங்க சொல்லணும் அதாவது அவர்கள் எப்ப வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போனாங்கன்னு நமக்கு தெரியும். சோ ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து திமுக குடும்பம் ஒரு குடும்பத்துடைய வாரிசுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மக்கள் கஷ்டப்படதான் சார் செய்வாங்க. ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் நல்லது செய்வேன்றாங்க. நம்மள மாதிரி ஓட்டு அவருக்கு போடாதவங்களும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறது மட்டும் இல்ல, இது நம்ம தலையெழுத்துன்னு வச்சுக்கோங்க. ஓட்டு இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதுனால பாத்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதுனால பாத்தீங்கன்னா பயனடைகிறது இவங்கதான். இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 MP அனுப்புனாங்க. என்ன பண்ணாங்க? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறது, பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல திரும்பி வர்றது, அங்க போய் கேன்டீன்ல நல்லா சாப்பிடுறது, விதவிதமா கூட அவங்க தெரியல சார். அவங்க என்ன நீங்க அந்த பாத்திருப்பீங்க, அங்க மதவாத அரசியலை கையில் எடுங்கள் அப்படின்னு பேசுறதாக இருக்கட்டும். திருச்சி சிவா பொய் பேசி அங்கேயே அம்பலப்பட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அப்படியே பதிலுக்கு பதில் கொடுத்தது நம்ம அவ்வளவு அழகா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வந்து முந்தி காலம் இல்ல, நீங்க சொன்ன பொய்யெல்லாம் ஏத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அழகா அவங்க கேட்டாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு தடை பண்ணும் பொழுது நீங்க அவங்களோட தானே கூட்டணியில இருந்தீங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்கல்ல, உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுதா? இப்படி பொய்யும் பொரட்டுமா இங்க வந்து கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரியே போய் பார்லிமெண்ட்ல பேசுறது சார். பேசி பேசி முந்திலாம் பேசினா இவங்க வந்து இக்னோராது பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல, அப்பைக்கு அப்பயே கொடுத்துறாங்க. அவங்க சொல்றாங்க, உட்காந்து கேளுங்க, என்கிட்ட கேள்வி கேட்டல, உட்காந்து கேளு மேன், அமைதியா உட்காந்து. அந்த அளவிற்கு ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியவங்களை கூட ட்ரிகர் பண்ற அளவுக்கு கேவலமான முறையில இவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பாக்குறோம். இதுல காட்டுற அக்கறைய கொஞ்சமான இவங்க சட்டம் ஒழுங்குல காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சாராயம் விக்கிறத இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சார். இந்த ஈரோட கோயம்புத்தூர் சைட்லயோ வீட்டு பக்கத்துல உட்காந்து சாராயம் குடிச்சதை எதிர்த்து கேட்டதுக்கு அப்பா பையனை வீட்டுக்குள்ள புகுந்து வெட்டி கொன்னாங்க. இன்னைக்கு வந்து சாராயம் ஏன்பா குடிக்கிறீங்கன்னு தட்டி கேட்ட 2 வயசு பசங்களை வந்து சாராய கும்பல் வந்து வெட்டி கொண்டிருக்குது. இத வந்து எந்த விதத்துல இத கொண்டு போய் சேர்க்கறது யோசிச்சு பாருங்க. இல்ல அது பாத்தீங்கன்னா, அந்த வெட்டின அந்த சாராயம் விக்கிறவன் ஏற்கனவே வந்து ஜெயிலுக்கு போய் இப்ப ஜாமீன்ல வந்திருக்கான். சோ வெளியில வந்து சாராயம் விக்கிறவன இந்த 2 இளைஞர் பசங்க வந்து தட்டி கேட்டிருக்காங்க, ஏன் இதை விக்கிற அப்படின்னு. அவனை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இப்ப 60 பேர் ஏற்கனவே கள்ளச்சாராயத்துல செத்துருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் செத்துருக்கான். இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 100 150 பேர் கள்ளச்சாராயத்துல செத்துட்டாங்க. சோ அப்பயே இவங்க வந்து நான் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் கள்ளச்சாராயம் கிடையாது, அது பண்ணிட்டு இது இப்பயும் தானே விக்கிறாங்க. இப்பயும் தானே இதை இப்ப சாவடிக்கிறாங்க. ஏன்டா விக்கிறேன்னு கேட்டவன வெட்டி கொள்றாங்க. சோ இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் இவங்க வந்து பாக்குறது கிடையாது. ஏதாவதுன்னா உடனே எடுத்துக்கிறது, அமெரிக்காவை எடுத்துக்கிறது, இல்லைன்னா பீகார் எடுத்துக்கிறது, இல்லைன்னா யூபி எடுத்துக்கிறது. ஏண்டா இங்க நாறுது, தமிழகம் நாறுது. எல்லா தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் விக்கிறவன ஜாதி பேரை சொல்லி வெட்டுறவன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, 36 மணி நேரத்துல 18 பாலியல் வன்கொடுமை தமிழகத்துல நடந்திருக்குதுன்னு ரிப்போர்ட் பண்றாங்க சார். அதுல 14 குழந்தைகள், சிறுமிகள், 4 வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுக்குறாங்க சார். இல்ல இந்த நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? முந்தைய ஆட்சியை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு. இல்லனா பீகாரை விட நாம வந்து கம்மியா இருக்கிறோம். அப்படி சொல்ல மாட்டாங்க சார். என்ன தெரியுமா, இப்பதான் இவங்களுக்கு நாங்க தைரியம் கொடுத்திருக்கோம், அதனால எங்கெங்கெல்லாம் நடக்குதோ உடனுக்குடன் அதை ரிப்போர்ட் பண்றாங்க, அதனால இந்த ஆட்சி சிறந்த ஆட்சின்னு கட்சிக்காரங்க மாதிரி ஊடகவியலாளர்களே பேசுறவங்க இருக்கிறாங்க. நீங்க அதுதான் இங்க நமக்கு வந்து எந்த ஊடகம், அதாவது ஊடகவியலாளர் அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்தை ஊடுருவி பொதுமக்களுக்கு செய்தியாக எடுத்து சொல்றவர். ஆனா இவங்க கட்சிக்குள்ள ஊடுருவி
தனக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதற்கு தகுந்த விஷயங்களை பத்திரிகை மூலமாகவோ இல்ல அவங்களோட யூடியூப் தளம் மூலமாகவோ மக்களுக்கு சொல்பவர்கள். இல்ல அது கரெக்டா சொன்னீங்க. கட்சிக்குள்ள ஊடுருவி அங்க என்ன குடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்கி அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது. அதாவது தேவையில்லாத விஷயத்த தான் பேசுங்க. என்னைக்கோ வாழ்ந்த ஒருத்தன் அவன் வாழ்ந்தானா இல்லையா என்ன பண்ணான்னு கூட இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு அவனை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பானுங்க. அதாவது தமிழகம் உருப்படாததுக்கு காரணமே என்ன தெரியுமா? நமக்கே தெரியாத பேர்லாம் மறந்து போன அந்த தலைவர்களே இன்னைக்கும் கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க செய்யாததெல்லாம் இதெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா அதெல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கும் நீ சமூக நீதியை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய கொள்கையெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஜாதின்ற பேச்சுக்கே இடம் இல்லையே. இன்னைக்கும் ஜாதி கொடுமை இருக்கே, வன்கொடுமை இருக்கே. பைக்ல போற ஒரு இளைஞனை இன்னொரு ஜாதிக்காரன் கைய வெட்டுறா. எப்படிரா இந்த ஜாதிக்காரன் ஏன் முன்னாடி வண்டி ஓட்டுவேன் கைய வெட்டுறா. இன்னைக்கும் நடக்குது. அப்ப நீ சொல்ற தலைவன் என்னதான் பண்ணா? அப்படி ஒருத்தன் இருந்தானா? அவனுக்கு ஒரு கொள்கை இருந்ததா? அந்த கொள்கையினால தமிழ்நாட்டுல மாற்றம் ஏற்பட்டுதா? இல்லையே. காவல்துறையிலேயே என்ன சொல்றாங்க? நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. காவல்துறை டிஜிபியே சொல்லி காவல்துறை சொன்ன உடனே ஞாபகம் வருது சார். நம்முடைய அந்த மதுரையில இருந்தாரு பாருங்க, டேவிட் தேவ ஆசீர்வாதம். அவர் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தலைவர் இல்லையா? அவர் வந்து ஒரு பொன்மொழிய உதிர்த்திருக்காரு சார். என்ன பொன்மொழி தெரியுங்களா? நம்ம இந்த டிஜிபி லெவல்ல இருக்கக்கூடிய மகேஷ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த காவல்துறையில இருந்தவர், அந்த பணிமனையில வேலை செஞ்ச அந்த பெண் காவல்துறை அதிகாரியோட வந்து ஒரு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதனால அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதற்கு வந்து இவ்வளவு அழகா ஒரு பொன்மொழி சொல்றாரு. இது இனிமேல் பணி முகாம்களில் பெண் காவல் அதிகாரிகளை வந்து காவலுக்கு நியமிக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இந்த வேலையை தானே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இவ்வளவு நாள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு வெளியில வந்து சொன்னதுனால இதுக்கப்புறம் போடாதீங்கன்றீங்க. நான் எப்படி தெரியுமா இந்த விஷயத்த யோசிக்கிறேன்? நான் பொதுமக்களான நானு, எனக்கு வந்து ஸ்கூல்ல பிரச்சனை இருக்குது, எனக்கு காலேஜ் கேம்பஸ்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்க காலேஜ் கேம்பஸ்ல இனிமே பெண்களை வச்சுக்காதீங்க, ஈவினிங் டியூஷன் சென்டர்ல பெண்களை வச்சுக்காதீங்க, ஈவினிங் நைட் ஷிஃப்ட் வந்து பெண்களை போடாதீங்க இப்படிலாம் சொல்ல போறீங்களா? இல்ல மேடம், இல்ல இதுதான் அவங்க கொள்கை தலைவர் சொல்லிட்டு போனதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பெண் உரிமை போல. பெண்ணுக்கு அங்க பிரச்சனை இருக்கா, அங்க போடாதடா. அதுதான் பெண் உரிமை, அதுதான் பெண் விடுதலை. நாங்க அவங்க, அதாவது நீங்க கனிமொழி அக்கா சொன்னதை கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அங்க பேசுறாங்கன்னா அதுக்கு வந்து நாங்க போட்ட பெரியார் விதைதான் காரணம். அதுக்கு உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கெல்லாம் எனக்கு எதுவுமே செய்யலன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அவங்க இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் வந்து கருணாநிதி அவர்கள் மாதிரி, என்னுடைய தந்தை வந்து திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி மாதிரி வாழ பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2-3 கமெண்ட் இருந்தது. அது நம்மளால பார்க்கவே முடியல, காதால அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. யாரை உதாரணமாக யாருக்கு எடுத்து சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரை எதுக்கு சொல்லலாம்? கீழே ரெய்டு நடந்தாலும் மேல வந்து நீங்க எனக்கு எத்தனை தொகுதின்னு பேசுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ராஜதந்திர திறமைய நீங்க வச்சுக்கிறதுக்கு வேணா நீங்க அவரை பயன்படுத்திக்கலாம். ஆனால் இவர்களை எல்லாம் பார்த்து நம்ம குடும்பம் நடத்தணும்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நம்ம எல்லாரும் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸே பண்ணாதீங்கன்னு நாங்க சொல்றோம். எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை யார மாதிரி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். உங்க குடும்பத்து மாதிரி வளர்க்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அந்த அட்வைஸ் எல்லாம் அக்கா அவர்கள் பொது வெளியில பண்ணக்கூடாது. நீங்க அந்த மாதிரி பண்றதா இருந்தா பெண்களுக்கு வந்து பெண் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சு போயிருச்சுன்னு நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா? அந்த நிலைமை இன்னும் படுமோசமா இருக்குது. அந்த காவல்துறை மக்களுக்கும் உங்க அண்ணாவுக்கும் காவல்துறையை கையில வச்சிருக்கிற, உள்துறையை கையில வச்சிருக்கிற உங்க அண்ணனுக்கும் சொல்லுங்க, நாங்கெல்லாம் அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுடைய அட்வைஸ் எங்களுக்கு வேண்டாம். இல்ல இதெல்லாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை முன்னுதாரணமா எடுத்து அவங்க அப்பா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கரெக்டா தானே வாழ்றாங்க. அவங்க கிட்ட எப்படி நீங்க நேர்மையை எதிர்பார்க்க முடியும்? அவங்க கிட்ட எப்படி அவங்க சொன்னதை நிறைவேற்றுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியும்? என்ன அவங்க அப்பா மாதிரி மத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்றதான் சொல்லணும். மக்கள் இதை தெளிவா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளோ நம்ம வந்து தவறுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். சோ இன்னும் ஒரு வருஷம் இந்த கஷ்டம் வந்து நம்ம பட்டு ஆகதான் வேண்டும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்லயாவது
ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்க யாருக்கு ஓட்டு போடுங்கன்றத கூட நான் இப்ப சொல்லல. அதாவது ஒரு மாற்றம் வரணும். அதாவது தமிழகம் வந்து நிறைய நம்ம வந்து பார்த்துட்டோம். நான் ஒரு 20-25 வருஷமா தமிழக அரசியலை வந்து பாக்குறோம். ஆனா இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல தமிழகம் சீரழிஞ்ச மாதிரி எந்த ஆட்சியிலையும் ஆனதில்லை. இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியில கூட இந்த அளவுக்கு சீரழிவு இல்ல. ஒண்ணு சீரழிவு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடன். அதாவது அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் வந்து கண்மூடித்தனமா வாங்குறாங்க. வாங்குற கடன்ல பாதி கூட மக்கள் நலனுக்கு போறது இல்ல. எல்லாமே அவங்களுடைய நலனுக்கு, அவங்களுடைய வீட்டுக்கு தான் போகுது. சோ இது வந்து அதாவது நம்ம தமிழகம் வந்து ஒரு அழிவின் விளிம்புல போய் நிக்கிறோம். இத காப்பாத்தணும் அப்படின்னா மக்கள் கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க மாத்தி யோசிக்கும் போது, நீங்க சிந்தித்து செயல்படும் போது மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். நிச்சயமா அந்த மாற்றத்தை மக்கள் கொண்டு வருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. Thank you.